விநாயகர் சதுர்த்தி நாளில ஏன் சந்திரனை பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் விநாயகரை பிடிக்குமா? டிவைன் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புனிதமான இரவு. வானம் அமைதியா இருந்தது. நட்சத்திரங்கள் தூங்குற மாதிரி. அதுக்கிடையில் முழு நிலா மட்டும் அழகா ஒளி வீசிட்டு இருந்தது. அந்த நிலாவுக்குள்ள சந்திர பகவான் தன் ஒளியை பார்த்து மனசுக்குள்ள பெருமை. அதே நேரம் பூமியில விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. அம்மா பார்வதி அன்போட கொடுத்த மோதகம், கொழுக்கட்டை ஒவ்வொன்னா சாப்பிட்டுட்டு விநாயகர் மூஷிக வாகனத்தில மெதுவா பயணம் தொடங்கினார். அவர் சிரிச்ச முகம், நிறைந்த வயிறு, அது ஒரு திருப்தியான சிரிப்பு. அந்த மேலிருந்து சந்திரன் பார்த்தான். பார்த்ததும் பக்தி வரல, கேலிதான் வந்தது. இவ்வளவு பெரிய வயிறு, இவ்வளவு சின்ன வாகனம் என்று அந்த சிரிப்பு வானத்தில மறைந்தாலும் விநாயகர் மனசுல விழுந்தது. விநாயகர் நின்றார். வானத்தை நோக்கி மெதுவா சொன்னார், சந்திரா, நீ அழகானவன்தான். ஆனா அகந்தை வந்தா அந்த அழகே சாபமா மாறும். அந்த வார்த்தைகள் முடியும் முன்னாடியே சாபம் விழுந்தது. இனி உன்னை நேரா பார்த்தா பழி வரும், அபவாதம் வரும் என்று விநாயகர் சாபம் விடுத்தார். அந்த நொடியில சந்திரனோட ஒளி மங்க ஆரம்பிச்சது. அவன் மனசு நடுங்கிச்சு. உடனே சந்திரன் வணங்கினான். பிரபு, அறியாமையால் தான் சிரிச்சேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க என்று சந்திரன் கூறினார். விநாயகர் மனம் உருகியது. சாபத்தை முழுசா எடுக்க முடியாது, ஆனா குறைக்கிறேன் என்று கூறினார் விநாயகர். அதனால்தான் இன்றைக்கும் சந்திரன் ஒரு நாள் தேயுறான், ஒரு நாள் வளர்றான். அந்த நாளிலிருந்து விநாயகர் சதுர்த்தி வந்தா மூத்தோர் சொல்றாங்க, அந்த நாளில் சந்திரனை பார்க்காதே என்று. ஏனா இந்த கதை சந்திரனுக்கான சாபம் இல்ல, நமக்கான பாடம். அழகு, அறிவு, உயரம் எதுவாக இருந்தாலும் அகந்தை வந்தா அது இருட்டுதான். அகந்தையை நீக்கி அருளைத் தரும் விநாயகருக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஓம் கணபதையே நமஹான்னு கமெண்ட் பண்ணுங்க.